தொழுகையுடைய உள்ளச்சம், தொழுகையுடைய ஹுஷு ஆரம்பிக்கக்கூடிய இடம் எது? இறையச்சத்தோடு தொழணும்னு முடிவெடுக்கக்கூடிய பலரும் கூட செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உள்ளச்சத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் தொழுகை இறையச்சத்தோடு மனிதன் நிறைவேற்றணும்னு சொன்னா, அதான் சொல்லும் போது அவனுடைய கவனத்தை ஆரம்பிக்கணும். அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா அவனால் தொழுகையை நிறைவேற்ற முடியாது. நல்ல கவனமா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தொழுகை ஆரம்பித்த பிறகு உள்ளச்சத்தை அடைவோம் என்று தொழக்கூடிய யாராலும் தொழுகையை உங்களால் நிறைவேற்றவே முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல வேலைகளை நம்ம செய்வோம், தூங்குவோம், கனவுல கூட அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? தூக்கத்திலையும் கூட எதை நம்ம தொடர்ந்து செய்யறோமோ அதுலேருந்து உடனே வெளியேற முடியாது. தூங்கணும்னா முதல்ல 10 நிமிஷம் நீங்கள் பொதுவாக இவங்க மனநல மருத்துவர்கள் சொல்கிறது, தூங்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல 10 நிமிஷம் மனசை வந்து நீங்கள் அமைதிப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும். உடனே நீங்கள் தூங்காதீங்க. தூங்கினா என்ன ஆகும்னா பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். நீங்கள் உடம்பு தூங்கினாலும் கூட மனசு தூங்காது. அதே சொல்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு பலரும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை நிப்பாட்டுறோம், கடன்னு ஒளி செய்கிறோம், உடனே தொழுகிறோம். என்ன வேலை நடந்துட்டு இருந்துச்சோ அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கு. உடம்பு தொழுவதே தவிர மனசுல என்ன வேலை ஓடிட்டு இருந்துச்சோ அந்த வேலை தொழுகையிலையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? ஆனால் சோர்களை தொழுகையை நம்ம கவனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கேட்டவுடன், ஆஹா, இவ்வளவு நேரம் நம்ம அல்லாஹுவை மறந்து விட்டோமே, இப்போது அல்லாஹுவை நினைவு கூற வேண்டிய தருணம் என்று ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். யார் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையில் விழித்து கொள்ளவில்லையோ அவனால் தொழுகையில் இறையச்சத்தோடு தொழ முடியாது. ஆகவே இரண்டாவது முக்கியமானது, பரிசுக்கு அப்புறம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய இடம் எது? எழுதிக்கிறீங்க. எது? அதான். அல்லாஹு அக்பர். இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். சொல்ல, இந்த இன்னமா அப்படின்னு சொன்னா அரபி மொழியில மட்டுமே என்று அர்த்தம். இன்னமான்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னமா என்று சொன்னால் ஒரு பெரிய பெரிய விஷயத்தை சுருக்குவதற்காக பயன்படுத்தக்கூடியது இன்னமா. இன்னமா என்று சொன்னால் இவர்கள் மட்டும்தான் என்று அர்த்தம். இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்றால் இவர்கள் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். இன்னமல் முஃமினூன் அப்படின்னு சொன்னா, இன்னமல் முஃமினூன், மூமின்கள் இவர்கள் மட்டும்தான். அவர்கள் யார் தெரியுமா? இதா துகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டுவிட்டால் அவர்களுடைய இதயங்கள் நடுங்கிவிடும். சொல்ல, இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை ஒரு மனிதனுக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டும், உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இது தலைப்புக்கு சம்பந்தம் இல்லைனாலும் மிக ஒரு அருமையான சம்பவம். சம்பவத்துடைய முக்கியத்துவத்துக்காக நினைவு கூறுறேன். என்னன்னு சொன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணித்த பிறகு அதான் சொல்லுவதை நிறுத்திவிட்டார். பிறகு எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட அதானை நிப்பாட்டினார்கள். அதற்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மதீனாவை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விடமாட்டேன் அபூபக்கர் நான் சொல்ல, பிலால் சொல்லிட்டாங்க, அபூபக்கரே, நீங்க தான் என்ன உரிமை விட்டீங்க, நீங்க தான் எனக்கு காசு கொடுத்து என்ன வாங்கி உரிமை விட்டது நீங்க தான். அப்ப நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நான் வாழணுங்கிறதுக்காக தான் நீங்க அப்படி செஞ்சீங்களா, அல்லது அல்லாஹ்வுக்காக என்னை உரிமை விட்டீங்களா? உங்க பேச்சை கேட்டு நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி நான் மதீனாலே வாழ்றேன். இல்ல நீங்க செஞ்சது அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொன்னா, என்னை விடுங்க, நான் சிரியாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் போர் நிட்டு மரணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா சிரியாவில் தான் போர் நடக்குது. எதுக்காக? பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக. அப்போ அந்த போர் தொடர்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அது வெற்றியாக மாறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க, இந்த சாவியை வாங்கிட்டு போயிருங்க, பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படுது இல்லையா? நான் சம்பவத்துக்குள்ள போக விரும்பல, எனக்கு தலைப்பு சம்பந்தமான மட்டும் நான் பேசுறேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பைத்துல் மக்தஸுடைய சாவிகளை வாங்கிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, மீண்டும் ஒரு முறை அதான் கொடுக்க முடியுமா? பல வருடம் கழித்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் கூறினார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று.
உமர்லான் அவங்களுடைய அடிமை நாஃபி அவங்க சொல்றாங்க, இல்ல உமர்லானுடைய அடிமை அஸ்லம் அவர் சொல்றாங்க, உமர் அந்த தினத்தில் அழுததை போன்று நான் எப்பொழுதும் பார்த்ததே கிடையாது. அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை பிலால் சொல்லும் பொழுது உமர் அழுததை போன்று நான் பார்த்ததே கிடையாது. அனைத்து சஹாபாக்களுடைய கண்களும் கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தன அந்த சம்பவத்திற்கு பிறகு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அவள் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சோழலே, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை எத்துணை முறை நமக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. என்னடா முக்கியமான நேரத்தில் அதான் சொல்லுது என்ற கஷ்டம்தான் வருவதே தவிர அல்லாஹு அக்பர் என்ற இது வார்த்தை இதயத்தை நடுங்க செய்திருக்கிறதா? இல்லை என்றால் தொழுகையை முழுமைப்படுத்த முடியாது. அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை ஒருவனுக்கு உணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் அவனால் தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வரவே முடியாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அப்பவும் கவனிக்கலையா? பிறகு மீண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன சொல்லணும்? வாங்க சொன்னதை அப்படியே மீண்டும் சொல்லணும். முதல் அதானுடைய உரிமைகள் 5. அதானுடைய உரிமைகள், முதலாவது என்ன வார்த்தைகள் சொல்லப்படுதோ அனைத்து வார்த்தைகளையும் மீண்டும் சொல்லணும் 1. 2வது, அதான் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வசீலா தேடணும். 4வது, அதானுக்கு பிறகு செய்யக்கூடிய துவா கபூலாகும் துவா செய்யணும். 5வது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை வரும் பொழுது ரதீது பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரதீது பில்லாஹி ரப்பானா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, முயற்சி எடுங்க. பொருந்தி கொண்டேன். சரி, நிக்காஹ்ல திருமணம் பண்ணும் பொழுது ஏற்றுக்கொண்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு அரபியில் என்ன செய்ய கேட்குறாங்க? யார் சொன்னா? சின்ன பசங்க யாரும் சொன்னாங்கன்னு நினைச்சேன். அப்போ கேட்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, கபூல் செய்தீர்களா அப்படிதானே கேட்குறாங்க. கபூல்னா ஏற்றுக்கொள்வது. ஆனா ரிதா ரதீத்து அப்படின்னு சொன்னா பொருந்தி கொள்வது. பொருந்தி கொள்வது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மன மகிழ்ச்சி அடைவது. அப்போ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணத்துடைய அந்த அக்ரிமெண்ட், அந்த கான்ட்ராக்டை நான் ஏற்றுக்கொண்டேன் தான் சொல்ல முடியும், பொருந்தி கொண்டேன்னு சொல்ல முடியாது. மனைவியோடு வாழ்ந்த பிறகுதான், கணவனோடு வாழ்ந்த பிறகுதான் அந்த பெண்ணோ ஆணோ சொல்ல முடியும் பொருந்திக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது கடைசியில தான் சொல்ல முடியும் இல்லையா? ரலீது பில்லாஹி ரப்பா அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் இல்லை. என்ன அர்த்தம்? பொருந்தி கொண்டேன் என்று அர்த்தம். சோர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னா தரக்கூடிய செய்தி என்னன்னா, நீ சாட்சி சொன்னியா இல்லையா? அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு ஒரு இறைவன் வேறு யாரும் இல்லை, வேறு யாரையும் என்னுடைய இறைவனாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது நீதானே. அந்த பதில் சொல்லுவோம், ரலீது பில்லாஹி ரப்பா, ஆம் நான் புரிந்து கொண்டேன் என்னுடைய இறைவனை இறைவனாக. மேலும் இந்த மார்க்கத்தை எது எனக்கு ஏவப்பட்டதோ, இந்த தொழுகை, அதை என்னுடைய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அனுப்பப்பட்ட இந்த தூதரை என்னுடைய நபியாக பொருந்தி கொண்டேன் என்று நாம் கூறுகிறோம். பதில் சிந்திங்க, சிந்திங்க. அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையை யோசித்து பாருங்க. இது கிரியைகளுடைய மார்க்கம். அவன் சொன்ன வார்த்தை சிந்தனைக்கு எந்த வேலையும் இல்லாத சில காரியங்களை உள்ளடக்கிய ஒரு மதம் தான் இஸ்லாமிய மதம். அவன் சொன்ன வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மைப்படுத்துகிறோம்? எவ்வளவு நாட்களாக இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் வார்த்தைகளை மொழிகிறோம். சோர்கள் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ன அர்த்தம்? தொழுகையின் பக்கம் வாருங்கள். மேலும் வெற்றினா என்ன? வெற்றினா என்ன? வெற்றினா என்ன காக்கா சொல்லுங்க? ஏன் மறுமையோட வெற்றின்னு சொல்றீங்க? ஏன் அங்க மறுமையின் வெற்றின்னு சொல்லப்பட்டிருக்கா? இதுதான் பெரிய மிஸ்டேக். தொழுகையின் பாருங்க வெற்றியின் பக்கம், உடனே மறுமையின் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அழைக்கப்படுது. இல்லையே, அங்க சொல்லவே இல்லையே மறுமையின் பற்றி வெற்றியின் பக்கம் அழைக்கப்படுது. நான் சொல்லுது இல்லை. இந்த தொழுகைக்கு பிறகு எந்த காரியத்தில் நீ மூழ்கி இருக்கிறையோ அதனுடைய பொறுப்பு, அதனுடைய முடி, அதனுடைய பிடி யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில். அப்ப ஏன்டா கஷ்டப்படுற? அதை வச்சுக்கிட்டு நீ தொழு, என்ன உனக்கு தேவையோ அதை நான் தர்றேன்.
உன் வெற்றி இங்க இருக்கு. சோழர்களே, இது ஒரு மனசிக்கல். தொழுகை என்றாலே மறுமையின் வெற்றி இல்ல. எந்த காரியம் உன்னை தொழுகையை விட்டு தடுக்கிறதோ நீ தொழுகையை முடி, அந்த காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக்குவான். சோழர்களே, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தலாக்குகளுடைய வசனத்துக்கு நடுவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ஏன் தலாக்கு நடக்குதா கவலைப்படாதே, நடுவுல தொழுகையை நிலைநாட்டு, அந்த கவலை மறக்கடித்து விட வேண்டாம் உன்னை. தலாக்குக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செழிப்பாக்குவான் என்று சொல்வதற்காக. ஆகவே இந்த ஹய்யால ஸலா என்ற வார்த்தை கேட்கும் பொழுது படிக்கக்கூடியவர்கள், பரீட்சைக்காக படிக்கக்கூடிய யோசிங்க, பரீட்சையில் என்ன படிச்சாலும் சரி அல்லாஹ் நாடுறதாக நடக்க போகுது. இது வெறும் சோதனைக்காக தான். யார் வியாபாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க யோசிங்க, வியாபாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறது கடமைகளை சரியாக செய்கிறீர்களா என்பது பார்ப்பதற்காக. ஏமாத்தாம இருக்கிறீங்களா, மோசடி பண்ணாம இருக்கிறீங்களா, அதை பார்க்கறது தான். முயற்சி எடுக்கிறீங்களா, ரிஸ்க் யார்ட்ட இருந்து வரப்போகுது. ஆகவே எந்த வேலையில் நீ மூழ்கி இருக்கிறாயோ அது உன்னை மறக்கடிக்க வேண்டாம். தொழுகையில் இருந்து எந்த வெற்றியை நீ தேடுகிறாயோ உன்னுடைய உலகத்திலே அந்த வெற்றி இந்த தொழுகையில் தான் இருக்கிறது. அதனால்தான் பத்ருடைய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மறுமையுடைய வெற்றிக்காகவா அந்த நீண்ட தொழுகை? பத்ருடைய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை எதற்காக? பத்ருடைய வெற்றிக்காக. சோழர்களே, இந்த தொழுகை உலகத்துடைய வெற்றியோடு தொடர்புடையது. ஆம், மறுமையுடைய வெற்றி அதுதான் சிறந்தது, அதை நான் மறுக்கல. ஆனா உலகத்துடைய வெற்றிக்கும் இந்த தொழுகைக்கும் நீங்க சம்பந்தம் இல்லை நீங்க நினைக்க வேண்டாம். இல்லை, உங்களுடைய தொழுகை உங்களுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சரை அது செழிப்பாக்கும். சையத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ், சையத் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் யார் தெரியுமா? தாபீன்களுடைய தலைவர். தாபீன்கள் ஒருவர் நான் சொல்லல, தாபீன்களுடைய தலைவர். தாபீன்களுடைய தலைவர் 3 பேர் என்று சொல்லுவார்கள். ஒன்று ஹசன் பஸ்ரி, ஈராக்கிலே வாழ்ந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது மதீனாவிலே வாழ்ந்த சையத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூன்றாவது உவைஸல் கர்னி, யமனிலே வாழ்ந்த உவைஸல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதில் மதீனாவிலே வாழ்ந்த முஸையிப் உமைர் சையத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அவங்க மிகப்பெரிய தொழுகையாளி. அவங்க சொல்றாங்க 20 வருஷம் தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையின் 20 வருடங்களை நான் நினைவு கூறுகிறேன். பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்து ஒரு முறை கூட நான் அதானை கேட்டது கிடையாது. அதான் சொன்னால் நான் பள்ளிவாசல் உள்ளே இருப்பேன். அதான் பள்ளிவாசலுக்கு வெளியில அதானை கேட்டதே கிடையாது சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் சொல்றாங்க, அடுத்த 20 வருடங்கள் அரசியலுக்கு வந்து விட்டேன், இஸ்லாமிய அரசியலுக்கு. கிலாஃபத்திலே பதவி வகிக்க ஆரம்பித்து விட்டேன். மக்களுடைய கடமை மிகைத்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு நான் பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்து இக்காமத்தை கேட்டது கிடையாது என்றார். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இரவு தொழுகையில் மகனை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய மகனை நான் தொழ ஆரம்பிக்கிறேன். தொழுகையை முடிக்க நான் நாடும் பொழுது உன்னுடைய ஞாபகம் வந்து விடுகிறது. உன்னுடைய ஈருலகத்தின் பாதுகாப்பு, உன்னுடைய துனியா என்ன ஆக போகிறது, உன்னுடைய மறுமை என்ன ஆக போகிற பயம் எனக்கு வந்துடுது. உடனே நான் தொழுகையை நீட்டி விடுகிறேன். இந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். உங்களுடைய குழந்தைக்காக தொழுதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? உங்கள் குழந்தையை நீண்ட தொழுகை தொழுதா? குழந்தைக்காக துவா செஞ்சவங்க நிச்சயமா இருக்க தான் செய்வோம், நான் சந்தேகமே இல்லை. எனக்கா தொழுகையில் நம்ம அலட்சியமா இருக்கும் பொழுது இந்த தொழுகை என்னுடைய குழந்தைகளுக்காக, இந்த தொழுகை என்னுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக. ஆகவே நான் தொழுகையை நீட்டுகிறேன், சஜிதாவை நீட்டுகிறேன், ருக்குவை நீட்டுகிறேன் என்று நீட்டியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? நானும் இல்லை. இது தெரிகிற வரைக்கும் நானும் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், தொழுகை என்பது எந்த வெற்றி? ஈருலகத்துடைய வெற்றி, துனியாவுடைய வெற்றி. மறுமையுடைய வெற்றிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் பதிஞ்சிருச்சு. போதும், இன்னைக்கு வகுப்புல நீங்க கத்துக்கிற வேண்டியது என்ன? தொழுகை என்பது என்ன வெற்றி? துனியாவுடைய வெற்றி. லாஹூல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரிகிற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க. சக்தியும் முயற்சியுமா? லா ஹவுல வலா குவத்தன்னு சொன்னா ஒரிஜினல் என்னன்னு சொன்னா, ஹவுலுங்கிறது நிலை மாற்றம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற முடியாது. அதாவது பாவத்திலிருந்து என்னால் விலகி நன்மையின் பக்கம் வர முடியாது. அப்போ தொழுகையின் பக்கம் நீங்க வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாலும் சரி, யா அல்லாஹ் நீ நாடலன்னா என்னால் நவள முடியாதுன்னு அர்த்தம்.
ஐயா சொல்லா தொழுகைக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் நீ நாடலைன்னா என்னால் வெளியே வர முடியாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஒலா கூவத்தை எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஹவுல் ஆக்சுவலி டெக்னிக்கலி இதோடைய அர்த்தம் என்னன்னா, லா ஹவுல எந்த பாவத்திலிருந்து விலக முடியாது, ஒலா கூவத்தை எந்த நன்மையும் செய்ய முடியாது, இல்லா பில்லா அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர. தவக்குளுடைய வசனம் அது. மேலும் இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தவக்குள் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் இதே பிரச்சனை என்ன, எதை தவக்குள்னு சொன்னோடனே ஞாபகம் வரக்கூடியது நம்ம எதை பத்தி? அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டிருங்க, அல்லாஹ் மீது நீ பொறுப்பு சாட்டு, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது எதை பத்தி? நம்முடைய ரிசுக்கை பத்தி இல்லையா? உன்னுடைய ரிசுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கு, கவலைப்படாத. உன்னுடைய வருமானம் அல்லாஹ்விடத்தில், அதான் நம்ம யோசிக்கிறோம். உன்னுடைய வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கு. அல்லாஹ் நாடாமல் அவனை வணங்க முடியாது, அவன் நாடாமல் எந்த நன்மையும் செய்யவும் முடியாது, எந்த பாவத்தை விட்டு விலகவும் முடியாது. அப்போ தொழுகையை இறையச்சத்தோடு நிறைவேற்றணும்னு சொன்னா அவன் முத்தவக்கீலாக இருக்கணும். அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டிய ஒருவன் தான். அல்லாஹ் நாடினாமல் ஒளிய இந்த தொழுகையை நான் நிறைவேற்ற முடியாது இறையச்சத்தோடு என்று நம்பக்கூடிய ஒருவன் தான் இறையச்சமுள்ள தொழுகையை வெளிப்படுத்த முடியும். சரி, என்ன என்ன தோணுது? பார்க்க பிடிக்கலையோ? ஏன் பார்க்க அழகா தானே இருக்கு. அந்த பெயிண்டிங்கை விட நல்லா இருக்கு. 2500 பெயிண்டிங்கை விட நல்லா தான் இருக்கு. என்ன இதை வகுப்புக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? எவ்வளவு விலை உயர்ந்த பானத்தை நீங்க குடிக்கணுமா இருந்தாலும், அந்த மானுக்கா, ஏன்னா தேன்ல ரொம்ப விலை கூட தேனுக்கு மானுக்காவா, அது நியூசிலாந்துல இருந்து வரக்கூடிய தேன் ஒன்று இருக்கு, மானுக்காவா என்னமோ அது பேர். அதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான தேன். அதை விட ஹலாலான எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஐட்டம் இல்லை. அதுக்கு மேலே உள்ள எல்லாமே ஹராமானது தான். அந்த தேனை நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் கூட அதை சுவையை நீங்கள் உணரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? சிந்தாம குடிக்கணுமோ? சரி, முதல்ல ஊத்தக்கூடிய குவளைகள் சுத்தமாக இருக்கணும். சரியா? இந்த குவளையில ஊற்றி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு குடிக்கக்கூடிய பானம் எவ்வளவு சிறந்த பானமாக இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த தொழுகையுடைய இன்பம் என்பது அனுபவிக்கக்கூடிய படக்கூடிய இடம் எது? எது எது? தொழுகையுடைய இன்பத்தை நீங்கள் உணரக்கூடிய இடம் எது? இது உள்ளம். சுத்தமா இல்லாத உள்ளத்திலே இந்த குஷுவை அனுபவிக்க முடியாது. யாருடைய இதயம், இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, சொல்றாங்க, யாருடைய இதயம் இசையால் நிறைந்திருக்குமோ அவனால் ஹுஷுவை அனுபவிக்க முடியாது. யார் இசையில் இருக்கக்கூடிய இன்பத்தை ரசித்தவனாக இருக்கிறானோ, இசையில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய இன்பத்தை புரிந்தவனாக இருக்கிறானோ அவனால் குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய இன்பத்தை புரிய முடியாது. ஆகவே ஒருவன் ஹுஷுவை நாடினால், தொழுகையில் உள்ளச்சத்தை விரும்பினால், அவன் இல்ல இதயத்தை பாவத்திலிருந்து முதல்ல காலி பண்ணணும். இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. என்னுடைய வகுப்புல நிறைய பகுதி கூட அவர் அந்த புத்தகத்திலிருந்து எடுத்தது தான். அது எடுத்ததே, அந்த எழுதின காரணம் என்னன்னு சொன்னா, இசையை பத்தி தான் அவங்க எழுதுறாங்க. இசையை பத்தி எழுதிட்டு வரும்போது அதுல தொழுகையும் இசையும் ஒப்பிடுறாங்க. சரியா? என்ன சொல்றாங்க சொன்னா, சுபான்ல என்ன சொல்லலாம் மறந்துட்டேன். ஓகே, அந்த அதுல முக்கியமா அவங்க விஷயம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இசையை அனுபவித்த ஒருவனால் இந்த குர்ஆனை அனுபவிக்க முடியாது. இசையும் இந்த குர்ஆனும் எதிரிகள். மேலும் அவங்க சொல்றாங்க, இசை என்பது ஷைத்தானுடைய குர்ஆன் என்கிறார். இசை என்பது ஷைத்தானுடைய குர்ஆன். யார் அந்த குர்ஆனை ஓதுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத முடியாது. அப்போ இந்த தொழுகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இன்பத்தை ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா, மேலும் சோர்களே, எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கறது இல்லை. எல்லா தொழுகையாளையும் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதற்காக யார் முயற்சி செய்வார்களோ, அதற்காக யார் பயிற்சி செய்வார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கப்பெறும். சரியா? அது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று, இசையிலிருந்து ஒரு மனிதன் முழுமையாக ஒதுங்காமல் தொழுகையுடைய அந்த சுவையை அவனால் அனுபவிக்க முடியாது. சினிமா பார்க்குறோம், மியூசிக் பார்க்குறோம், அது பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், இது எல்லாத்தையும் இதயத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு அங்கே எங்கே இருக்கு இடம் தொழுகையுடைய இன்பத்தை ரசிக்கிறதுக்கு? இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு தெரியும்
உங்களுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்க்குறமோ யூடியூப் பார்க்குறோம் இல்லையா, அது இயற்கையாக ஏற்படக்கூடிய வெறுமை. அது நல்லா கவனமாக கேளுங்க நான் சொல்கிறது. இன்ஸ்டாகிராம் போனவொன்னே நம்ம பார்க்குறோம், அல்லது யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், என்னமோ பார்க்குறோன்னு சொன்னால் அது இயற்கையிலே தேவைப்படக்கூடிய ஒரு மனமாற்றம். அது எல்லாருக்குமே அந்த மனசில் அந்த ஒரு டைவர்ஷன் தேவை, எல்லாருக்குமே அந்த பொழுதுபோக்கு தேவை, எல்லாருக்குமே அந்த இன்பம் தேவை. சரியா? ஹலாலாக ஒருத்தன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஹராமிலே விழுந்து விடுவான். புரிஞ்சா? திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான தேவையா இல்லையா? அதை யார் திருமணத்தின் மூலமாக அடைந்து கொள்ளவில்லையோ அவன் ஹராமிலே விழுந்து விடுவான். பொருளாதாரம் என்பது மனிதனுடைய இயல்பான தேவையா இல்லையா? ஹலாலாக யார் அதை எடுத்துக்கொள்ளவில்லையோ அவன் ஹலாமிலே விழுந்து விடுவான். அதே போன்று இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிறது அல்லவா, இதயத்திற்கு அந்த அமைதி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அதில் ஹலாலும் இருக்கு ஹராமும் இருக்கு. ஹலாலை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஹராமிலே விழுந்து விடுவான். யார் இதன் மூலமாக மன அமைதியை கற்றுக்கொள்ளவில்லையோ, தொழுவதன் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, பயான் கேட்பதன் மூலமாக, திக்ர் செய்வதன் மூலமாக மன அமைதியை அவன் கற்றுக்கொள்ளவில்லையோ, அதில் ஏற்படக்கூடிய இன்பத்தை அவன் பழகவில்லையோ, அவன் சினிமாவின் மூலமாக இன்பம் தேடதான் செய்வான், தடுக்கவே முடியாது. இசையின் மூலமாக இன்பத்தை தேடதான் செய்வான், தடுக்க முடியாது. அதனால தான் ஒருத்தன் இசையிலிருந்து வெளியேறணும்னா இசையிலிருந்து வெறுமனே வெளியேற முடியாது, அவன் குர்ஆனின் பக்கம் வரணும். நீ பாவம் செய்யாதன்னு யார்ட்டுமே சொல்லக்கூடாது, ஏன்னா பாவம் செய்யாமல் ஒருத்தனால இருக்க முடியாது. மாறாக என்ன சொல்லணும்? நன்மை செய்யன்னு சொல்லணும். அவன் நன்மை செய்யலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பாவம் செய்வான். ரெண்டுக்கு நடுவில் ஒரு நிலை இல்லை. ஒருத்தனால பாவம் செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. ஒன்று அவன் நன்மை செய்வான், இல்லைன்னா பாவம் செய்வான். அப்போ இந்த முக்கியமானது என்னன்னு சொன்னா, தொழுகைக்கு முன்பாக எங்கு இன்பத்தை சுவைக்க விரும்புகிறீர்களோ அது சுத்தமா இருக்கும். அதை சுத்தப்படுத்தாமல் தொழுகையுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பேசிய நல்ல வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறேன். எந்த நன்மை ஏற்பட்டதோ அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, எந்த தீமை ஏற்பட்டதோ அது என்னிடமிருந்தும் ஷைத்தானிடம் இருந்தும் வந்தது. அந்த தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பல் தேடுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்.